அன்பு அப்படிங்கிற ஒற்றை சொல்லை மையமாக வைத்து இன்றைக்கி பல திரைப்படங்கள் வருது, பட்டிமன்றங்கள் நடக்குது, டிவியில் ரியாலிட்டி ஷோ நடத்துகிறாங்க, டாக் ஷோ நடத்துகிறாங்க. ஆனாலும் இந்த பூமியில் நாம் வாழ்கிற வாழ்க்கையில் நமக்கும் பரஸ்பரமாக சக மனிதர்களிடத்தில் நாம் காட்டுகிற அன்பு அல்லது அவர்கள் நமக்கு காட்டுகிற அன்பு எப்படிப்பட்டதாக இருக்கிறது? அது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு நிபந்தனைக்கு உட்பட்டதாகவே அது இருக்கிறது. ஒருவேளை அது ஒரு கம்யூனிட்டினால் வரலாம், ஒரே ஊர் பாசம் வரலாம், அல்லது ஒரே ஸ்டேட்டஸுங்கிறதுனால வரலாம், அல்லது அதுக்குள்ளே ஏதாவது ஒரு சின்ன சுயநலம் அதுக்குள்ளே இலையோடி கொண்டிருக்கும். பிற்காலத்தில் இவங்களால நமக்கு ஏதாவது நன்மைகள் வரலாம் அப்படிங்கிறதுனால அது அப்படி ஒரு உள்நோக்கம் இருக்கலாம். இவங்க எல்லா விதத்திலும் நமக்கு அனுசரணையாக இருப்பாங்க, நம்மோடு கூட ஒரு கைகோத்துன்னு இருப்பாங்கங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கலாம். இப்படி எல்லா நிபந்தனைகளையும் அதோட சேர்த்து நம்ம கொண்டு போகிறதுனால அது என்ன ஆகுதுன்னா ஒரு காலத்தில் அந்த நிபந்தனைகள் முறிக்கப்படும் போது அது உடைந்து போகிறது. அது நிலையில்லாத ஒரு அன்பாக மாறிவிடுகிறது. இவங்களால நமக்கு பிரயோஜனம் இல்லை, இவங்க நம்முடைய எதிர்பார்ப்புக்கு ஏற்றவர்களாக இவங்க இல்லைன்னு நம்ம அந்த நிபந்தனைகளை தாண்டி வரும்போது அந்த அன்பு அங்கே உடைக்கப்படுகிறது. நம்முடைய வாழ்க்கையிலே இப்படி பல காரியங்கள் நடந்திருக்கும். ஒரு காலத்தில் நம்மோட அந்யோன்யமாக அன்பாக பழகியிருப்பாங்க, எல்லா விசேஷத்துக்கும் வந்திருப்பாங்க. ஆனால் இன்னைக்கு அவங்க நம்மை விட்டு தள்ளி தூரமாக போயிருப்பாங்க. இது எல்லாருடைய வாழ்க்கையிலும் இது அனுபவமாக நம்ம உணர்ந்திருப்போம். ஆனால் பைபிள் வசனம் சொல்லுகிற அந்த இயேசுவின் அன்பு எப்படிப்பட்டது அப்படின்னா அது நிபந்தனைகள் அற்றது. வசனம் என்ன சொல்லுது? 1 யோவான் 4:8 தேவன் அன்பாகவே இருக்கிறார். அது மாறவே மாறாது. அது எந்த கம்யூனிட்டியாக இருக்கலாம், ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம், ஏழை பணக்காரனாக இருக்கலாம், நல்லவங்க கெட்டவங்களாக இருக்கலாம், எந்த மதத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் எந்த நிபந்தனையுமே இல்லாமல் கடவுள் மனிதன் மேலே செலுத்துகிற ஒரு அன்பை தான் இயேசு கிறிஸ்து வேதத்திலே அவர் போதித்தார். அப்படித்தான் அவர் வாழ்ந்து காண்பித்தார். அப்படிப்பட்ட அன்பை மற்றவர்களிடத்தில் நாம் வெளிப்படுத்த வேண்டும் என்பதுதான் இந்த இயேசு கிறிஸ்துவின் போதனைகளை நம்ம படிக்க முடிகிறது. தேவன் அன்பாகவே இருக்கிறார். அதை ஒரு நாளும் அதில் மாற்றமே கிடையாது. ஏன்னா அதில் நிபந்தனைகள் இல்லை, அதில் ஏற்றத்தாழ்வு இல்லை, அதில் எதிர்பார்ப்பு இல்லை, அதில் உள்நோக்கம் இல்லை, சுயநலம் இல்லை. அதனால அப்படிப்பட்ட அன்பையே நாமும் மற்றவர்களிடத்தில் தெரிவிக்க வேண்டும் என்கிற ஒரு எதிர்பார்ப்பு கடவுளுக்கு நம்ம இடத்துல இருக்கிறது. அதை நம்ம நிறைவேற்றினா நாம் கடவுளுடைய பிள்ளைகளாக நம்ம மாறிவிடுவோம். வேதமும் அதைத்தான் நமக்கு போதிக்கிறது. எல்லாரிடத்திலும் நம்ம அன்பாக இருப்போம். நிபந்தனைகளுக்கு உட்படாமல் ஒரு அன்கண்டிஷனல் லவ், நிபந்தனைகளற்ற அன்பை மற்றவர்களிடத்தில் நம்ம செலுத்துவோம்னா நாம் நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கை சமாதானமாக இருக்கும். மீண்டும் நாளைக்கு சந்திப்போம். God bless you. Have a good day.